வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க வலது வாசத்தே கல்லன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் மலையாளத்துல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிஜு மேனனும் ஜோஜு ஜார்ஜும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஜீத்து ஜோசப் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. திருஷ்யம் படம்லாம் எடுத்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. அவரோட டைரக்ஷன்ல வந்த எல்லாமே சூப்பரான கிரைம் த்ரில்லரா இருக்கும். இந்த படமும் அதே மாதிரி தான். நான் பிளாட்டை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் ஸ்பாயில் ஆயிடும். அதனால பேசிக்கான பிளாட்டை மட்டும் சொல்றேன். ஜோஜு ஜார்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு மர்மமான முறையில காணாம போறாங்க. அவருமே ஒரு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அந்த போலீஸ் விசாரணை பண்ணும்போது நிறைய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்றது இந்த படத்தோட கதையை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பிலிப் அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. இவனுக்கும் இவனோட அப்பாக்கும் எப்ப பாரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு போல. அதனால தான் ஒரு டாக்டரை பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டாக்டருமே பையனுக்கு சில விஷயங்களை பேசி புரிய வச்சிட்டு இருக்காரு. அப்பா கிட்ட கொஞ்சம் பொறுத்து போன்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாக்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது இப்போதைக்கு கிளியரா தெரியல. முதல்ல இந்த டாக்டர் பையனுக்கு அட்வைஸ்லாம் பண்றாரு. அடுத்ததா அப்பாவை உள்ள அனுப்பி விடுன்னு சொல்றாரு. இந்த பையன் இருக்கான்ல, உள்ள போங்கன்ற மாதிரி சொல்றான். அப்பாவோட பேரு ஆண்டனி அப்படின்றது போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இப்ப டாக்டர் இவருக்கும் அட்வைஸ்லாம் பண்றாரு. பிலிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான் போல. அதெல்லாம் பத்தி அப்பா சொல்றாரு. இந்த காலத்து பசங்க அப்படிதான் இருக்காங்க, நீ தான் பேசி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டருமே இவருக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ்னு சொன்னா பாத்தீங்களா, இவர் எப்ப வருவாருன்ற மாதிரி ஸ்டேஷன்ல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு அம்மாவும் பொண்ணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க போல. இப்ப இவருமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான். என்ன ஏதுன்றது இவருக்கு தெரியாதுல்ல. அவங்க கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட ராஜீவ்னு ஒருத்தன் எல்லை மீறி நடந்திருக்கான் போல. திடீர்னு அவன் என்கிட்ட எல்லை மீறி நடந்துட்டான் சார் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி பொண்ணுங்களை விசாரிக்கும் போது லேடி போலீஸ் இருக்கணும் பாத்தீங்களா, அதனால ஏஎஸ்ஐயா இருக்கிற ஒரு லேடியும் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இல்லம்மா நான் ஸ்கூல்ல விசாரிச்சுட்டு தான் வரேன், ஸ்கூல்ல வேற மாதிரி சொல்றாங்களே, அது என்னன்னா அந்த ராஜீவ் கிட்ட நீ தான் க்ளோஸா பழகி இருக்க, அவன் பார்ட்டி பண்றதுக்கு கூப்பிடும் போது அவன் வீட்டுக்குலாம் கூட போயிருக்க, உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம கூட போயிருக்க, இப்ப என்னடானா அவன் எல்லை மீறி நடந்துட்டான்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, யார் சொல்றதமா நம்புறது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை பிளேம் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல சார், அவன் கூட நான் போனதே இல்ல, அவன் பொய் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு. நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன், எல்லாருமே நீ தப்பு பண்ணதா தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை பிளேம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. கேஸ் கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணுக்கு தான் பிரச்சனை வரும், பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவையே மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. மிரட்டல அட்வைஸ்ன்ற பேர்ல கொஞ்சம் மிரட்டுறாரு. இந்த அம்மாவுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஐரின்னு ஒருத்தங்க தான் இவங்க ரெண்டு பேரை கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க சோசியல் ஆக்டிவிஸ்ட். தைரியமா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற மாதிரி கூட்டு வந்திருப்பாங்க. அதை பத்தி இவருக்குமே நல்லா தெரியுது. நீங்க அந்த ஐரின் பேச்சை கேட்டு தானே வந்திருக்கீங்க, அவ பாட்டுக்கு போயிடுவா, ஆனா பாதிக்கப்பட போறது நீங்களும் உங்க பொண்ணும், யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்றாரு. அதனால அம்மாவோட மனசு மாறிடுது. நாங்க கிளம்புறோன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்ப இந்த ஆண்டனிக்கு சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. என்ன அவங்க கேஸ் தரலன்ற மாதிரி கேட்கிறாரு. இதுக்கப்புறம் தரமாட்டாங்க சார், நான் பயமுறுத்தி தான் அனுப்பியிருக்கேன்ற மாதிரி இவர் சீனியர் கிட்ட பேசுறாரு. அந்த ராஜீவ் தரப்புல காசு வரும், அந்த காசை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சீனியர் சொல்றாரு. ஆக மொத்தத்துல அந்த சம்பந்தப்பட்டவங்க கிட்ட காசை வாங்கிட்டு இவங்க கேஸை எடுக்காம இருக்காங்க. இவர் ஒரு கரப்டட் காப் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. இப்ப அம்மா பொண்ணு கிளம்பிட்டு இருக்கும் போது என்ன கேஸை கொடுத்துட்டீங்களான்ற மாதிரி அந்த ஐரின் கேட்கறாங்க. அதாவது சோசியல் ஆக்டிவிஸ்ட் பொண்ணு கேட்கறாங்க. உன் பேச்சை கேட்டு ஸ்டேஷனுக்கு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் பொண்ணை இழுத்துட்டு போறாங்க. ஆனா பொண்ணு நான் சொல்றது உண்மைமா, அவன் தான் தப்பா நடந்துகிட்டான்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா அம்மாக்கு டவுட் வந்துருது. இல்ல இல்ல, நீ தான் அவன் கூட பழகி இருக்க, தப்பு நடந்திருக்கு, இதை அப்படியே விட்டுலாம் அப்படின்ற மாதிரி அம்மா பொண்ணை கூட்டு போறாங்க. என்ன அம்மா நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அம்மா கேட்கவே மாட்டாங்கல்ல, அதனால வேகமா இறங்கி ஓடுறா. குறுக்க ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில வேணும்ட்டே இடிச்சு அந்த பொண்ணு ஸ்பாட்லயே இறந்து போயிடுறா. இதை பாக்குற அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் தள்ளி தானே ஐரினோ இருந்தாங்க. ஐரினோ பக்கத்துல வந்து இவ இறந்து போயிருக்கிறத பார்த்து ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டனிக்கும் அவரோட பையன் பிலிப்க்கும் செட்டே ஆகாது. இப்ப பேசுறதுக்காக ஒரு கஃபே ஷாப்க்கு கூட்டு வந்து அவங்க கிட்ட பொறுமையா இவர் பேசிட்டு இருக்காரு. இவர் கஃபே ஷாப்ல இருக்கிறது ஐரினுக்கு தெரியுது போல. ஐரின் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ பண்ண விஷயத்தினால ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. என்ன என்னோட அப்பா கிட்ட இப்படிலாம் பேசுற அப்படின்ற மாதிரி பிலிப் தான் 4 வார்த்தை கேட்கிறான். இங்கதான் படத்தோட டைட்டிலேயே போடுறாங்க. இப்பதான் கதையில சாம்வேல்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஐரினோட அப்பாவா இருப்பாரு. இவர் டிராவல் பண்ணி இவரோட கடைக்கு வராரு. அந்த கடை இப்ப ஆபரேட் ஆகலன்னு தெரிய வருது. கம்ப்யூட்டர் ஷாப் மாதிரி தான் ஒரு கடை வச்சிருக்காரு. ஹேக்கிங் ஜாப்லாம் இவர் பண்ணியிருப்பாரு போல. இப்ப அதுல ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால அந்த கடையை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்த கடையை இவங்க நடத்தக்கூடாதுன்ற மாதிரி கேஸ் போயிட்டு இருக்கு போல. அதை பத்தி இவங்க பேசிக்கும் போது தான் நமக்கு தெரிய வருது.
இவரோட பொண்ணு ஐரீனை பொறுத்த வரைக்கும் நடுவுல இந்த ஊருக்கு வருவாங்க போல. இப்ப ஐரீனை பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாரு. இப்ப பிக்கப் பண்ணி வீட்டுக்கும் கூட்டு வந்துடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பொண்ணு தான். பொண்ணு மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காருன்னு தெரிய வருது. இவங்க ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பொண்ணு இவரும் செஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இவர் வேணும்ட்டே பொண்ணு கிட்ட தோக்கலாம் செஞ்சுட்டு இருக்காரு. பொண்ணை பொறுத்த வரைக்கும் மீடியா ரிலேட்டட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அடிக்கடி மிரட்டல் கால்லாம் வரும். பொண்ணு அதை தைரியமா ஃபேஸ் எல்லாம் பண்றாங்க. இதை தாண்டி பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. அந்த ஃப்ரெண்டு கிட்ட இவங்க வீடியோ கால்ல பேசும்போது ஒரு கேஸை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னமா இது கேஸ், எதை பத்தி விசாரிக்கிற அப்படின்ற மாதிரி சாம்பேலும் கேக்குறாரு. ஒருத்தர் நிறைய தப்பான விஷயத்த பண்றாருப்பா, அது ரிலேட்டடா நிறைய எவிடன்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர் கிட்ட அதை தரப்போறேன்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஏமா நீ மெயில் மூலியமா அன்பிளான் இருக்கல்ல, இதை யாராவது ஆக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேக்குறாரு. என்கிட்ட தான் பெரிய ஆக்கர் இருக்கார்ல, எனக்கு எந்த கவலையும் இல்லைன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இதை கேட்கிற அப்பாவும் லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆக்கர் போல. பொண்ணை பொறுத்த வரைக்கும் 2-3 நாள் தங்குறதுக்காக தான் வந்திருப்பா. இப்ப திரும்பி ஊருக்கு கிளம்புறா. இவங்களுமே நல்லபடியா போயிட்டு வான்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் பையன் ஒரு இடத்துல ட்ரக் எல்லாம் எடுக்கிறது தெரிய வருது. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு இடத்துல ட்ரக் எடுத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்தவர் பையனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு அவனும் தப்பிச்சு ஓடிடுறான். இதுக்கப்புறம் என்னோட பையனை கெடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறாரு. சாம்பேலோட பொண்ணு ஐரின் கிளம்பி போனாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து காலே வரல போல. இவர் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி லைட்டா இவரும் கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஆண்டனி இருக்கார்ல, டாக்டர் கிட்ட பையன் ட்ரக் எடுத்துட்டு இருக்கிறத பத்தி சொல்றாரு. உன் பையன் மேல தப்பு இல்ல, சின்ன வயசுல இருந்தே அவங்க கிட்ட நீ ரொம்ப கண்டிப்பா இருந்துட்ட அப்படின்ற மாதிரி டாக்டர் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட ஒய்ஃப் பிரெக்னன்சில இருக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க. அந்த குழந்தைய பெத்து எடுத்தோனே இறந்து போயிருப்பாங்க. அம்மா இறந்து போனதுக்கே இவன் தான் காரணம்ன்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே பையன் கிட்ட இவர் வெறுப்பு காட்டிட்டே இருந்திருப்பாரு. அதோட விளைவா தான் உன் பையன் உன்னை மதிக்கவே மாட்டான்ற மாதிரி டாக்டருமே சொல்றாரு. ஐரின் கிட்ட ஒரு பொண்ணு வீடியோ கால்ல எல்லாம் பேசினாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டை போய் செக் பண்ண சொல்றாரு. ஐரின் இருக்க வீட்டுல செக் பண்ணலான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு வராங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கே வரல, கொஞ்ச நாளாவே வரலன்றது தெரிய வருது. இதை பத்தி எல்லாம் அவர்கிட்டயும் சொல்லிடுறாங்க. இப்ப அவருமே இங்க இருக்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வராரு. யார்கிட்ட வந்திருக்காருன்னா ஆண்டனி கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஆண்டனியும் எப்ப கடைசி பேசுனீங்கன்னு கேட்கும்போது இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. பொண்ணு அந்த ஊருக்கு ரீச் ஆனோனே அப்பாக்கு வீடியோ கால் மூலியமா பேசலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவருமே சகஜமா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது பொண்ணோட கார் கதவை யாரோ தட்டுறாங்க. நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி பொண்ணு காலை கட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு பேசவே இல்ல சார் அப்படின்ற மாதிரி இவருமே ஆண்டனி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உங்க பொண்ணுக்கும் வேற யாருக்கும் பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரி ஆண்டனி கேட்கிறாரு. சாம்பேல் இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பொண்ணை பொறுத்த வரைக்கும் ராஜீவ்னு ஒருத்தனுக்கு எதிரா கொஞ்சம் ஃபைட் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு பொண்ணு இறந்து போனதுக்கு ராஜீவ் தானே காரணம். கொஞ்சம் ஃபைட் பண்ணிருப்பாங்க. அப்படி ஃபைட் பண்றதுனால ராஜீவ் அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணி மிரட்டுவான். இவங்க வீட்ல இருக்கும்போது அந்த மாதிரி மிரட்டல் கால் வந்திருக்கும். என்ன விஷயம்னு அப்பா கேட்கும்போது, ராஜீவ்னு ஒருத்தனால ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, அதனால தான் அவனுக்கு எதிராக கொஞ்சம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மிரட்டல் காலை பார்த்துலாம் நான் பயப்பட மாட்டேன்ற மாதிரி பொண்ணு பேசியிருப்பாங்க. இதுதான் சார் நடந்தது அப்படின்ற மாதிரி சாம்பேலும் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே ஃப்ரெண்டை பார்த்து உனக்கு ராஜீவ தெரியுமான்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. சரி நான் விசாரிச்சு சொல்றேன் கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக வந்த ஐரினோட ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ராஜீவ தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, ஆனா நேரா ராஜீவோட வீட்டுக்கு தான் வராங்க. ராஜீவ் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எந்திரி ராஜீவ் எந்திரி ராஜீவ்னு எழுப்பிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த அப்பா சாம்பேல காட்டுறாங்க. அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா பாக்குறதுக்காக வந்திருக்காரு. பொண்ணு இந்த போலீஸ் ஆபீசருக்கு தரதுக்காக தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. யாருக்கு எதிராக டீடைல் கலெக்ட் பண்ணா சொல்ல முடியுமான்ற மாதிரி சாம்பேல் கேட்கிறாரு. இந்த போலீஸ் ஆபீசரும் ஐரின் யாருக்கு எதிராக தகவல்லாம் சேகரிச்சான்றதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யாருக்கு எதிராக சேகரிச்சிருப்பாங்கன்னா ஆண்டனிக்கு எதிராக தான் சேகரிச்சிருப்பாங்க. இந்த ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் கரப்டட் காப்புன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, நிறைய பேர்கிட்ட காசை வாங்கிட்டு நிறைய தப்பான விஷயத்துக்கெல்லாம் துணை போயிருப்பாரு. அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சா அதுக்குள்ளதான் இந்த மாதிரி ஆயிருக்குன்ற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. அட பாவமே, அவன்கிட்ட போயே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்குமா, அவன்லாம் நிச்சயமா ஆக்ஷன் எடுக்க மாட்டான். நம்ம பொண்ணியா அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான் போலன்னு சாம்பேல் யோசிக்கிறாரு. சாம்பேலோட ஒய்ஃப் பேரு தெரேசா அப்படின்றது அவங்களுக்கு இத பத்திலாம் தெரியாது. இப்ப நியூஸ்லயே ஐரின்ன்ற பொண்ணு மிஸ் ஆவறான்ற மாதிரி வந்துருது. இத பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஹஸ்பண்டுக்குலாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப கம்ப்ளைண்ட் வந்துருச்சுல, இவங்க எல்லா பக்கமும் அந்த ஐரின் எங்கன்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.
நீங்க இந்த கடையெல்லாம் விசாரிங்க, நான் இங்க இருக்க கடையோட சிசிடிவி எல்லாம் செக் பண்றேன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் பிரிஞ்சு போறாங்க. இப்ப நம்ம ஆண்டனி ஒரு கடைக்கு வந்துடுறாரு. சிசிடிவியை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சிசிடிவியை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பொண்ணு கார்ல இருந்து வீடியோ கால் பேசும்போது யாரோ கதவை தட்டினாங்கன்ற மாதிரி சாம்பல் சொன்னார்ல, அந்த கதவை தட்டினதே இந்த ஆண்டனியா தான் இருப்பாரு. இந்த பொண்ணு கிட்ட ஏதோ பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, வேகமா அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே சிசிடிவில தெளிவா பதிவாயிருக்கு. இவர் தான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி ஏதாவது பண்ணாரா என்னன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இவர் என்ன பண்றாருன்னா அந்த வீடியோவை சட்டுன்னு டெலீட் பண்ணிடுறாரு. யாராவது வீடியோவை கேட்டு வந்தா வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகல, சிசிடிவி பிரச்சனையில இருந்ததுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஆக்சுவலா இந்த ராஜீவுக்கு தூரத்து சொந்தக்காரங்களா தான் இந்த ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஐரினா நீ தான் ஏதாவது பண்ணிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் என்ன பண்ண போறேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். சரி நைட் எங்க இருந்தன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது, நான்லாம் ஐரினா எதுவுமே பண்ணல, நீ முதல்ல கிளம்புன்ற மாதிரி ஃப்ரெண்டை துரத்தி விடுறான். இந்த ராஜீவ் கொஞ்சம் பதட்டப்படுறான்ல, இந்த ராஜீவ் தான் ஏதோ பண்ணிருக்கான் போலன்ற மாதிரி இந்த பொண்ணுமே யோசிக்கிறாங்க. இப்ப நேரா ஆண்டனியை பாக்குறதுக்காக வராங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. உனக்கு ராஜீவ தெரியுமான்னு கேட்கும்போது தெரியாதுன்னு சொன்னேன், இப்ப என்ன இப்படி சொல்றேன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் நான் விசாரிச்சுட்டு சொல்லலாம்னு நினைச்சேன் சார், அவன் ஏதோ பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. எல்லா பக்கமும் இவங்க தேடிட்டு தானே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஐரினோட கார் இருக்கிற இடம் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதுக்கு பக்கத்துலயே ஐரின் கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. அடையாளம் பாக்குறதுக்காக சாம்பேல வர வைக்கிறாங்க. அவருமே பார்த்து ஃபீல் பண்றாரு. இப்போ ஒய்ஃப் பாக்குறதுக்காக போலான்னு நினைக்கும் போது நீ பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவ, வேணான்ற மாதிரி சாம்பேல் இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃபை தடுத்துடுறாரு. யாரோ கொடூரமா அடிச்சு சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. யார் இப்படி பண்ணாங்க அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப அந்த பொண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்ல, அதுக்கான வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருமே ஆண்டனி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு தெரியல, ஆனா ரொம்ப கொடூரமா தாக்கியிருக்காங்க. அதாவது ஒரு சைக்கோ எப்படி தாக்குவானோ அந்த மாதிரி தாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி டாக்டருமே சொல்லிட்டு இருக்காங்க. சாம்பேல் என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கப்புறம் ஆண்டனி இந்த கேஸை விசாரிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்துடுறாரு. இப்ப சீனியரா ஆண்டனியை கூப்பிட்டு பேசுறாரு. அந்த அப்பா நீ இந்த கேஸை விசாரிக்க கூடாதுன்னு உறுதியா இருக்காரு. அதனால இதுக்கப்புறம் நீ இந்த கேஸை விசாரிக்க முடியாது, இந்த கேஸை இதுக்கப்புறம் ஃபெரோஸ் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி வேற ஒரு ஆபீசர் கிட்ட அந்த பொறுப்பெல்லாம் தந்துடுறாரு. ஆண்டனிக்கு ஒரு லேடி அசிஸ்டன்ட் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க இப்ப ஃபெரோஸ்க்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபெரோஸ்மே அந்த சாம்பேல பத்தி முழுசா விசாரிச்சு சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட்டும் ஃபெரோஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாம்பேல பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேலண்டான ஆளா இருப்பாரு. எப்பேற்பட்ட சிஸ்டத்தையும் ஆக்ட் பண்றவரா இருப்பாரு. ஆனா இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி டீம் கூட சேர்ந்து வேலை பார்த்திருப்பாரு. டீம்ல ஒருத்தர் இல்லீகலா ஒரு இடத்தை ஆக்ட் பண்ணிருப்பாரு. அதனால பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால அவரோட ஷாப் எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. கேஸும் நடந்துட்டு இருக்கு. அவர் சாதாரண ஆள் இல்ல. இப்ப பொண்ணு இறந்து போயிட்டால, இந்த கேஸை இவரே ஏதாவது பண்ண கூட வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சாம்பேல் அவசரப்பட்டு ஏதாவது பண்றதுக்குள்ள இந்த கொலையை பண்ணது யாருன்றதை நம்மளே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபெரோஸும் இந்த லேடி அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப பையன் இருக்கான்ல, இதுக்கப்புறம் நான் வீட்டுல இருக்க மாட்டேன், ஹாஸ்டல்ல இருக்க போறேன்னு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். டே ஹாஸ்டலுக்கு எல்லாம் போகாத, இங்கேயே இருன்ற மாதிரி இவருமே பையனை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப நியூஸ்ல இவர் சம்பந்தமா ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னா, ஐரினுக்கும் ஆண்டனிக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதனால தான் ஆண்டனிக்கு இந்த கேஸை தரல போலன்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல உங்களை பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன பாத்துக்கலாம்னு பையன் நக்கல் பண்ணிட்டு கிளம்பிடுறான். பிலிப்போட ரூம்மேட்டா இருக்க பையன் என்ன சொல்றானா, என்னதான் இருந்தாலும் நீ அப்பாவை விட்டுட்டு வந்திருக்க கூடாது, உன் அப்பாவை பார்த்தா நல்ல டைப் மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி சொல்றான். என் அப்பாவை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, சின்ன வயசுல என்ன போட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே அப்பாவை பயங்கரமா திட்டிட்டுலாம் இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட்ட காட்டுறாங்க. லேடி அசிஸ்டன்ட் இருக்க மாதிரி ஒரு ஜென்ஸ் அசிஸ்டன்ட்டும் இருப்பாரு. அவர் பையன் மேல அநியாயத்துக்கு பாசம் வச்சிருக்காரு. பையன் சாப்பிட்டு முடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி பரிமாறிட்டுலாம் இருக்காரு. ஃபெரோஸ் தானே இப்ப கேஸை விசாரிக்கிறாரு. அவர் விசாரிக்கும் போது ஐரினுக்கும் ராஜீவுக்கும் இருக்க பிரச்சனையை பத்தி எல்லாம் தெரிய வருது. இன்னொன்னு பக்கம் நம்ம ஹீரோ ஆண்டனி இருக்கார்ல, ராஜீவை ஒரு பார்ல சந்திச்சு பேசியிருப்பாரு. அந்த எவிடன்ஸ் கிடைக்க கூடாதுன்றதுக்காக வீடியோவெல்லாம் இவர் டெலீட் பண்ணிட்டாரு. இவருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் டெலீட் பண்றாரு. இப்ப ஸ்டேஷன்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஜென்ஸ் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் பையன் மேல பாசமா இருப்பாருன்னு சொன்னல, அவன் ஸ்டேஷனுக்கு அப்பா கிட்ட காசு வாங்குறதுக்காக வந்திருக்கான். ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே அவனை போட்டு பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, அப்பா ஒழுங்கா இருந்தா பையனும் ஒழுங்கா இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏறவரைய இன்டைரக்டா நம்ம ஹீரோவை குத்தி காட்டுறதுக்காக இப்படி சொல்லிட்டாரு. இதை ஹீரோ கவனிக்கிறாரு, பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப ஹீரோக்கு அந்த ராஜீவ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, எனக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி. கால் பண்ணா அம்மா தான் போன் எடுக்கிறாங்க. ராஜீவ் வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே சமயம் உங்க பேர்ல ஒரு போஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் உடனே வீட்டுக்கு வரேன்ற மாதிரி ராஜீவ் அம்மாவை பாக்குறதுக்கு வந்துடுறாரு. அந்த போஸ்ட ஓபன் பண்ணா உள்ள இவரோட போன் மாதிரியே வேற ஒரு போன் இருக்கு. பாஸ்வேர்டு கேக்குது. நம்ம போனோட பாஸ்வேர்டு போட்டா என்னன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி போடலான்னு இவரோட போன் பாஸ்வேர்டை போட்டா அது ஓபன் ஆயிருது. அதுல ஒரே ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை பிளே பண்றாரு.
அந்த வீடியோல பார்த்தா சாம்பேல் தான் பேசிட்டு இருக்காரு. சாம்பேலும் அந்த இடத்துல ராஜீவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கொடூரமா அவன் கதையை முடிச்சிடுறாரு. என் பொண்ணோட சாவுக்கு ராஜீவும் நீயும் தான் காரணம்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க 2 பேர் கதையும் முடிக்கணும்னு நினைச்சேன். இப்ப ராஜீவ் கதையை முடிச்சிட்டேன், அடுத்து உன் கதையை முடிப்பன்ற மாதிரிலாம் பேசுறான். இதை பாக்குறவருக்கு தூக்கி வாரி போடுது. அதே மாதிரி ஆண்டனி ஏதோ தப்பு பண்ணிருக்காரு போலன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் யோசிக்கிறாங்க. அவன் என்ன அப்படி பேசி வச்சிருக்கான், நீ ஏதாவது தப்பு பண்ணிருக்கியா ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி சீனியர் ஆண்டனியை பார்த்து கேட்கிறாரு. ஆண்டனி திருட்டு மொழி முடிக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, நான்லாம் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சஸ்பென்ஷன் மாதிரி கிடைச்சிருக்கு போல. இந்த கேப்பை யூஸ் பண்ணி பையன் கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இவருமே எழுதி கொடுத்துட்டு கிளம்பலான்னு ஸ்டேஷனுக்கு வராரு. அப்படி ஸ்டேஷனுக்கு வரும்போது திடீர்னு மீடியாவை சேர்ந்த நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க. என்ன ஏதுன்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க கேட்கறாங்க. இல்ல சார், இன்னைக்கு குற்றவாளி இந்த இடத்துக்கு வந்து சரண்டர் ஆக போறதா எங்களுக்கு நியூஸ் கிடைச்சது, அதனால தான் வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபேக் நியூஸா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆனா ஒரு சேனல் வரல, ஏகப்பட்ட சேனல் வந்திருக்காங்க. யார் வரப்போறா, யாரு சரண்டர் ஆக போறா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ராஜீவை கொலை பண்ண சாம்பேல பத்தி விசாரிக்கிறதுக்காக ஃபெரோஸ் அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த சமயம் சாம்பேல் என்ன பண்றாருன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. மீடியா கிட்ட பேசிட்டுலாம் இருக்காரு. இவர் ஏற்கனவே ராஜீவை கொண்டதை இவங்க வீடியோல பாத்துருக்காங்கல்ல, அதனால சட்டுன்னு வாசல் கிட்ட வந்து அவரை உள்ள இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக ராஜீவை சாவடிச்சு அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சாம்பேல பொறுத்த வரைக்கும் அடி வாங்குறத நினைச்சு கவலையே படமாட்டாரு. எனக்கு ஒருத்தர் கிட்ட போன் பேசணும், போன் தர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஆண்டனி அவரோட போனை எடுத்து தராரு. அந்த போன்ல இருந்து இவன் யாருக்கோ கால் பண்றான். அப்படி கால் பண்ண ஆண்டனியோட பையன் பிலிப் தான் பேசிட்டு இருக்கான். அவன் எங்கேயோ மாட்டிருக்கான் போல, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஐயோ பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் பதட்டப்படுறாரு. அந்த பையனை சவப்பெட்டியில லாக் பண்ணிட்டு இந்த சாம்பேல் வந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. என் பையனை எங்கடா லாக் பண்ணி வச்சிருக்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்ற மாதிரி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. கண்ணை காமிச்சு மிரட்டலாம் ஆரம்பிக்கிறாரு. நீ கண்ணை காமிச்சு மிரட்டினா நான் சொல்லிடுவேன்னு நினைக்கிறியா, ஏற்கனவே என் உயிர் போறதுக்காக நான் விஷத்தை குடிச்சிட்டு தான் வந்திருக்கன்ற மாதிரி சாம்பேல் அசால்ட்டா சொல்றாரு. என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சல, உன்கிட்ட நான் ஒரு கேம் விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி அவன் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்ப மீடியாவை சேர்ந்தவங்களுக்கு வேற ஒரு நியூஸ் கிடைக்குது. ஆக்சுவலா இவர் அந்த ராஜீவை மீட் பண்ணி ஒரு பார்ல பேசினார்ல, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் லீக் ஆயிருக்கு. இந்த சாம்பேல் பண்ண வேலையினால் தான் லீக் ஆயிருக்கு. இப்ப கூட இருக்க ஆளுங்க எல்லாருமே ஆண்டனியை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதாவது ஆண்டனி ராஜீவ் கூட சேர்ந்து ஏதோ தப்பு பண்ணிருக்காரு, இவன் ராஜீவை சாவடிச்சிட்டான், இப்ப இவருக்கு தண்டனை தரதுக்காக பையனை லாக் பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சாவர தருவாயில இருக்க சாம்பேலும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்ற மாதிரி இறந்து போயிடுறாரு. இப்போதைக்கு சாம்பேல் இறந்து போனதை வெளியே சொல்ல வேணான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஆண்டனியை யாருக்குமே பிடிக்காது, இவரே ஒரு கரப்டட் காப் தானே, இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேணான்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஜென்ஸ் அசிஸ்டன்ட் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் இவரோட பையன் இப்ப ஆபத்துல இருக்கான், பையனை காப்பாத்துறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், எல்லா பக்கமும் நம்ம தேடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால எல்லாருமே ஹெல்ப் பண்றதுக்கு முன் வராங்க. அது என்னன்னா, அந்த பையனுக்கு ஒரு நம்பர் மூலியமா இவங்க பேசினாங்கல்ல, அந்த நம்பர் எங்க இருக்குன்றதை ட்ரேஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அதை தாண்டி சாம்பேல் கடைசியா கார்ல எங்கெல்லாம் சுத்தி இருக்காருன்றதை கண்டுபிடிக்கலாம். சோ ஏதோ ஒரு இடத்துல அவர் புதைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, கண்டுபிடிச்சிடலாம் நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட பையன் ஒரு சவப்பெட்டிக்குள்ள மாட்டிட்டு இருக்கான். அவன் எங்க இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கிட்ட பேசி பாக்குறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பும் போது யாரோ கடத்தி இருக்காங்கன்னு சொல்றான். யாரு கடத்தினாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அவங்க கிட்ட ஒரு போன் இருக்குல்ல, அந்த போனோட நம்பர் யாரோடது அப்படின்றத விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அகமது அப்படின்ற ஒரு குற்றவாளியோட நம்பர்னு தெரிய வருது. அதாவது ஒரு குற்றத்துக்காக அவர் ஜெயில எல்லாம் இருந்திருப்பாரு. அந்த கேஸை கூட நம்ம ஹீரோ தான் விசாரணை பண்ணிருப்பாரு. இப்பதான் அந்த கேஸை கொஞ்சம் கொஞ்சமா ரீகால் பண்றாரு. அது என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல் பொண்ணு கொல்லப்பட்டிருப்பாங்க, அதுவும் ரேப் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. அதை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க ப்ரொஃபசர் மாதிரி இருக்க அகமது அப்படின்ற ஒரு நபர் தான். அதனால போலீஸுங்க அவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. குறிப்பா அந்த கேஸை விசாரிச்சதே இவரா தான் இருப்பாரு. இவர் அந்த சமயத்துல எஸ்ஐயா இருந்திருப்பாரு. அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருப்பாரு. அந்த அகமதோட நம்பர் எப்படி என்னோட பையன் கிட்ட போச்சு, எல்லாத்தையும் சாம்பேல் தான் பிளான் பண்ணி பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப டாக்டர் கிட்ட இவங்க பேசுறாங்க. டாக்டர் பையன் கிட்ட பேசினா ஏதாவது ஐடியா கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால கான்ஃபரன்ஸ் கால்ல டாக்டரை இவங்க கனெக்ட் பண்ணிடுறாங்க. டாக்டருமே அந்த பையன் கிட்ட, நீ ரொம்ப பதட்டப்படாத, நிறைய மூச்செல்லாம் விட்டு வேஸ்ட் பண்ணாத, நீ ரொம்ப பதட்டப்பட்டாலோ இல்ல ரொம்ப மூச்சை இழுத்துக்கிட்டே இருந்தாலோ சீக்கிரமா ஆக்சிஜன் காலி ஆயிடும், உன் உயிர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால கவனமா இருன்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. உங்க பையனுக்கு ரொம்ப டைம் இல்ல, சீக்கிரமா கண்டுபிடிச்சு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டயும் சொல்றாரு. ஒரு கேஸ்ல அகமதுன்னு ஒருத்தர் மாட்டிருக்காரு. அந்த நபரோட போனை வந்து இப்ப பையன் கிட்ட சாம்பேல் வச்சிருக்காரு. எதனால அப்படி வச்சாரு, அப்ப அகமது கேஸை விசாரிக்கணும்ன்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அப்பதான் வேற ஸ்டேஷன்ல இருக்க ஒரு கான்ஸ்டபிள் இவங்களை ரீச் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த கேஸ்ல அகமது உண்மையான குற்றவாளி இல்ல சார்,
சார், எம்எல்ஏவோட பையன் ஒருத்தன் தான் குற்றவாளியா இருந்திருக்கான், அந்த பையனோட அம்மா அவனை காப்பாத்துறதுக்காக அகமத மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. யோ, அந்த கேஸை விசாரிச்சதே நான் தான், எனக்கு அதெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி ஆண்டனி பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ன்றது எனக்கும் தெரியும் சார். இப்ப அதுல வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த வேலையை பண்ண அம்மாவை இப்ப அவன் கடத்தியிருக்கான் போல, ஏன்னா அம்மா மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நம்மளை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் சாமுவேல் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்னு இவரும் புரிஞ்சுக்கிறாரு. இதை தாண்டி பையன் கிட்ட இருக்க போனை ட்ரேஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஆனா ட்ரேஸ் பண்ண முடியல. காரணம் அந்த பையனோட போன் லொகேஷன் இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு மாறிக்கிட்டே இருக்கு. அதனால எங்களால ட்ரேஸ் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இறந்து போன சாமுவேல் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போயிட்டு வந்தான்றதை தேடினா இவங்க கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சு தேடினாங்க பாத்தீங்களா. சாமுவேல் இவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கார்ல ஊர் முழுக்க சுத்திட்டு வந்திருப்பாரு. இப்ப இவங்க தேடலாம் நினைச்சா எல்லா இடத்தையும் தேடணும் சார், ஒரே குழப்பமா இருக்குன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, சீக்கிரமா பையனை கண்டுபிடிக்கணுமே, பையன் இல்லனா செத்து போயிடுவானே அப்படின்ற மாதிரிலாம் பதட்டப்பட்டு இருக்காரு. இப்பதான் நியூஸ்ல வேற ஒரு விஷயம் வருது. அது என்னன்னா, எம்எல்ஏவோட வைஃப் பையனை காப்பாத்துறதுக்காக அகமது அப்படின்ற ஒருத்தரை மாட்டி விட்டாங்க பாத்தீங்களா. அவங்க இப்போ ஒரு இடத்துல லாக் செய்யப்பட்ட மாதிரி இருக்காங்க. அங்க இருந்து இவங்க பயந்த மாதிரி சில உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஆண்டனின்ற ஒரு போலீஸ் மூலியமா தான் இந்த விஷயத்தை நான் பண்ணேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அகமது மேல பொய்யா தான் கேஸ போட்டன்றதை இவங்க ஒத்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கவர் பழைய விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அது என்னன்னா, இவர் அந்த டைம் எஸ்ஐயா இருப்பாரு. எஸ்ஐ கிட்ட காசெல்லாம் தந்திருப்பாங்க. எஸ்ஐக்கு மேல இருக்க ஆபீசர் கிட்டயும் இந்த லேடி காசெல்லாம் தந்திருப்பாங்க. என் பையன் தான் இந்த விஷயத்த பண்ணிட்டான், ஆனா நீங்க வேற யாரையாவது பலி கொடுத்து என் பையனை காப்பாத்தி தந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த எம்எல்ஏவோட வைஃப் கேட்டிருப்பாங்க. அதுக்காக சீனியரும் இவரும் சேர்ந்து அந்த ஒரு வேலையை பண்ணிருப்பாங்க. அதுக்கான கமிஷனா இவர் காசெல்லாம் வாங்கியிருப்பாரு. அப்படி ஆண்டனி வீட்டுக்கு வரும்போது ஒய்ஃப் அந்த காசை எடுத்து பாத்துறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? எல்லாருமே நீங்க லஞ்சம் வாங்குறதா சொல்லுவாங்க, நான் தான் நம்பாம இருந்தேன், இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இந்த டைம் நிறை மாத கர்ப்பிணியா இருப்பாங்க. அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கும் போதே இவங்க வலியெல்லாம் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல இவங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு இருக்கும் போது கூட ஹஸ்பண்ட பயங்கரமா திட்டிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. சரி, ஒய்ஃப் நல்லபடியா வரட்டும், நம்ம பாத்துக்கலாம்னு இவர் வெயிட் பண்ணிருப்பாரு. ஆனா ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. இறந்து போன சாமுவேல் இருக்கார்ல, ஹீரோவோட பாஸ்ட்ல நடந்த எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த தப்பெல்லாம் கோர்த்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காருன்றது இவருக்கு தெரிய வருது. இப்ப வேற ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ இருக்காங்கல்ல, கால் பண்ணி எலிசபெத் அப்படின்ற ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு சில மாசத்துக்கு முன்னாடி கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணு எப்படி கொல்லப்பட்டாங்களோ அதே மாதிரிதான் ஐரினும் கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது கொடூரமா தாக்கி கொல்லப்பட்டிருக்காங்க. இத பத்தி இவங்க திடீர்னு சொல்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போன சாமுவேல் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. அந்த எலிசபெத் கேஸ பத்தி சொல்ல முடியுமான்ற மாதிரி நிறைய டீடைல்லாம் வாங்கியிருப்பாரு. அதனால தான் இவங்க சொல்றாங்க போல. இப்ப இவருமே அந்த எலிசபெத் பொண்ணு இறந்து போன கேஸ பத்தி எனக்கு தெரியணும், எல்லா டீடைலும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த கேஸ் இவர் விசாரிச்ச கேஸ் இல்ல, வேற யாரோ விசாரிச்ச கேஸ் போல. அதுக்கான டீடைல் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயம் நியூஸ்ல ஒரு விஷயம் வருது. சாமுவேல் இறந்து போனது வெளியே தெரியாம பாத்துக்கணும்னு நினைச்சாங்கல்ல, டிபார்ட்மெண்ட்டை தாண்டி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப நியூஸ் மீடியாக்கு அது போயிருது. இப்ப சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. இப்ப மீடியா முழுக்க இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, சீக்கிரமா இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் முடின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதே சமயம் ஏற்கனவே ஒரு கேஸ மாத்துனாங்க பாத்தீங்களா, ஒரு லேடி, அதாவது எம்எல்ஏவோட வைஃப் மாத்துனாங்கல்ல, அவங்க இப்போ ஒரு ஹோட்டல்ல இருக்கிறத கண்டுபிடிச்சு ஹோட்டல்ல இருந்து அவங்கள காப்பாத்திடுறாங்க. சாமுவேல் சாகிறதுக்கு முன்னாடியே இவங்களை மிரட்டி இவங்க கிட்ட இருந்து உண்மையெல்லாம் வாங்கியிருக்காரு போல. இப்ப ஹீரோக்கு எலிசபெத் இறந்து போன டீடைல்லாம் வந்துருது. அந்த எலிசபெத் பொண்ணோட போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறது தெரிய வருது. இந்த அண்ணனுக்கு கால் பண்ணி நம்ம விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவருமே அண்ணனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடியை ஒரு ஹோட்டல்ல இருந்து மீட் எடுத்தாங்கல்ல, அதாவது எம்எல்ஏவோட வைஃபை மீட் எடுத்தாங்கல்ல, அந்த ஹோட்டல்ல இருக்க ஒரு பையன் தான் அண்ணன் போல. அந்த அண்ணன் கிட்ட இவர் பேசுறாரு. உன் தங்கச்சி கேஸ பத்தி சொல்லுன்னு கேக்குறாரு. ஒரு டைம் தங்கச்சி காணோன்னு அவ்வளவு கெஞ்சின, யாருமே மதிக்கவே இல்ல, அதுக்கப்புறம் தான் தங்கச்சி இறந்து போன மாதிரி கிடைச்சா, இப்ப மட்டும் அதை பத்தி கேக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணன் கோவமா பேசி காலை கட் பண்ணிடுறாரு. சாமுவேலுக்கு தெரேசான ஒரு வைஃப் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கால் பண்ணி பேசினா என்னன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அவங்க கிட்ட கால் பண்ணி ஹெல்ப் கேட்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எப்படியோ எனக்கு கால் பண்ணுவேன்றது எனக்கு நல்லா தெரியும். என் ஹஸ்பண்ட் சாமுவேல் இறந்து போன மாதிரி நானும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவேன். எங்களுக்குன்னு இருந்தது பொண்ணு மட்டும்தான், அவளே போயிட்டால, அதனால தான் பிளான் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப நடக்கிற எல்லாத்தையும் இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க போல. இவங்க பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நாங்க விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம், சின்ன வயசுல நடந்ததை கூட நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த தெரேசா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவரோட பையன் பேரு பிலிப்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பிலிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பான். அந்த ஸ்கூல்ல சின்ன வயசுலயே ரொம்ப வயலண்டாலாம் நடந்திருப்பான். என்ன விஷயம்ன்றத தெளிவா நமக்கு காட்டுறாங்க.
சின்ன வயசுல போர்டுல பேரெல்லாம் எழுதுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு என்ன பண்றானா பிலிப் அப்படின்ற அந்த பையனோட பேரை எழுதிடுறா. அலன்னு சொல்றான். அந்த பொண்ணு கேட்க மாட்றா. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றானா அந்த பொண்ணோட ஃபிராக வந்து கழட்டி விட்டுறான். இதனால அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருது. இப்ப டீச்சர் என்ன பண்றாங்கன்னா அப்பாவான ஆண்டனி கிட்ட இந்த தகவலை சொல்லிட்டாங்க. ஆண்டனி என்ன பண்றாருன்னா ஸ்கூலுக்கு வந்து பையனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. எல்லாரும் முன்னாடியும் அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுறாரு. எல்லாரும் முன்னாடியும் அந்த பையனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. ஒரு அப்பா அப்படி பண்ணுவாருன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இந்த டீச்சர் லேடியும் சொல்றாங்க. அதாவது சாம்பேல் விசாரிக்கிறதுக்காக வரும்போது சாம்பேல் கிட்ட சொல்லியிருக்காங்க போல. அதுக்கப்புறமா பையன் அசர மாட்டான். கொஞ்சம் சைக்கோத்தனமா ஸ்கூலுக்கு வரான். அவன் எப்பவுமே வைலண்டா தான் நடந்துப்பான்ற மாதிரிலாம் இந்த சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் பேசினதையும் நமக்கு காட்டுறாங்க. நீ ஒரு மேல் சாவனிஸ்டா இருக்கல்ல, அதே மாதிரி தான் உன் பையனும் இருக்கான். உன் பையனுக்கு போல்டான பொண்ணுங்களை பார்த்தாலே வெறி வருது, கோபம் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஐரின் கொல்லப்பட்ட மாதிரியே எலிசபெத்னு ஒரு பொண்ணு கொல்லப்பட்டதா சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணை கொலை பண்ணது யாருன்றத பத்தி தெரேசா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா அந்த எலிசபெத் படிச்ச காலேஜ்ல தான் பிலிப்பும் படிச்சிருப்பான். பிலிப் தான் அந்த பொண்ணை சாவடிக்கவே செஞ்சிருப்பான். பிலிப் அந்த பொண்ணை லவ் பண்றதா சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் போல்டா இருக்காங்கல்ல, போல்டா இருக்க பொண்ணை பார்த்தாலே இவன் சைக்கோவா மாறிடுவான். அதாவது மேல் சாவனிஸ்ட்ன்றாங்கல்ல, ரொம்ப சைக்கோத்தனமா மாறி அந்த பொண்ணை சாவடிச்சிருப்பான். உன்னோட பையன் அடுத்த டார்கெட்டை தேடிட்டு இருக்கும் போதுதான் எங்க ஐரின் தெரியாம கண்ணுல பட்டுட்டா அப்படின்ற மாதிரி தெரேசா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரக் எடுக்கிறான்னு இவருக்கு தெரிஞ்சோன்னா இவர் சண்டை போடுறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அப்ப பையன் தப்பிச்சு ஓடி இருப்பான். பையன் ஓடிட்டான்றதுக்காக இவர் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஊர்ல இருந்து வந்த அந்த ஐரினை பார்த்திருப்பாரு. ஐரினை ஆண்டனிக்கு எதிராக தகவல்லாம் சேகரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கும். கதவை தட்டி இவர் தான் பேசியிருப்பாரு. பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணாம அந்த பொண்ணு கிளம்பி போயிருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி பையனும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பான். பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணை தடுத்து பேசுறதுக்கு ட்ரை பண்றான். அந்த பொண்ணு பிடி கொடுத்தே பேச மாட்டாங்க. கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவனை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இவன் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுறான். கீழ இருந்து ஒரு கல் எடுத்து அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறான். இவன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ராஜீவும் பக்கத்துல தான் இருக்கான். ராஜீவும் பிலிப்பும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது நமக்கு தெரிய வருது. ஒரு நாள் கஃபே ஷாப்ல இருக்கும்போது ஐரின் வந்து ஆண்டனியை திட்டினாங்க பாத்தீங்களா, கையை நீட்டிலாம் பேசியிருப்பாங்க. இதை பார்க்குற இந்த பையன் பிலிப்பு ட்ரிகர் ஆயிருப்பான். அதனால தான் அன்னைக்கு கார்ல போகும்போது அவங்களை அடிச்சு சாவடிச்சிருக்கான் போல. இது எல்லாம் ராஜீவ் மூலியமா சாம்பேலுக்கு தெரிய வந்திருக்கும். சோ பையன் தப்பு பண்ணிருக்கான்ல, அதனால தான் சவப்பெட்டியில லாக் பண்ணி வச்சிருக்காரு. இது எல்லாமே இப்பதான் ஆண்டனிக்கு தெரிய வருது. ஆண்டனி என்ன சொல்றாருன்னா, என் பையன் பண்ணது தப்பு தான், அதுக்கு காரணம் நானும் தான். சின்ன வயசுல இருந்து ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். என் பையனை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த தெரேசா இருக்காங்கல்ல, உனக்கு கடைசியா 5ஆவதா ஒரு க்ளூ தரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது 5வது க்ளூவான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவருமே என்ன க்ளூன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க சில நம்பர்லாம் சொல்றாங்க. ஏதோ முக்கியமான நம்பர் போல அப்படின்ற மாதிரி இவங்க வேக வேகமா அந்த நம்பரை நோட் பண்றாங்க. பார்த்தா அவங்க என்ன நம்பரை சொல்லியிருக்காங்கன்னா இவரோட போன் நம்பரை சொல்லியிருக்காங்க. என்ன க்ளூன்னு உங்க போன் நம்பரை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம எல்லா பகுதியிலையும் தேடணும், உங்க வீட்டுக்கிட்ட தேடல, உங்க வீட்டுக்கிட்ட தான் பையனை புதைச்சு வச்சிருக்காங்களான்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. உடனே வீட்டுக்கிட்ட போனோன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. வேகமா இவரோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இவரோட வீட்டு கார்டன் பகுதியில ஒரு இடத்த தோண்டி புதைச்ச மாதிரி இருக்கு. கண்டிப்பா இங்கதான் பையன் இருக்கான்ற மாதிரி இவர் கொஞ்சம் நிம்மதியாகிறாரு. இப்ப ஆளுங்க வேகமா தோண்டிட்டு இருக்காங்க. தோண்டினா உள்ள ஒரு சவப்பெட்டி இருக்கு. அந்த சவப்பெட்டிக்குள்ள யாரோ இருக்காங்க. ஆனா இருக்கிறது பையன் கிடையாது, ராஜீவ வீடியோலயே சாவடிச்ச மாதிரி தானே நமக்கு காமிச்சாங்க. ஆனா அவர் அட்டாக் தான் பண்ணிருப்பாரு, சாவடிச்சிருக்க மாட்டாரு. அவன் உயிரோட தான் இருக்கான். அதுலயும் அந்த ராஜீவுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட்லாம் கொடுத்து தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ராஜீவ் நல்லபடியா பொழைச்சிடுறான். இப்ப பையன் எங்கன்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குதுல. பையன் எங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க கடைசியா 5வது க்ளூ தரன்ற மாதிரி தான் இந்த க்ளூவை தந்திருப்பாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 4 க்ளூ தந்திருக்காங்களா, அந்த 4 க்ளூ என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த எம்எல்ஏவோட வைஃப் வீடியோ, அதே மாதிரி எலிசபெத்தோட கேஸ் டீடைல், இது எல்லாமே க்ளூ தான் போலன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதுல இருக்க எழுத்து எல்லாத்தையும் இவர் ஷஃபிள் பண்ணிலாம் போடுறாரு. அதாவது எல்லா இடத்துலயும் முன்னாடி எழுத்து வரும்ல, அது எல்லாத்தையும் போட்டு பார்க்கும்போது பீட்டான்ற மாதிரி வருது. பீட்டானா ஒரு சிலையை தான் அப்படி சொல்லுவாங்க போல. அந்த சிலை எங்க இருக்குன்றது இவருக்கு தெரியும். இவர் வேகமா அந்த இடத்துக்கு ஓடுறாரு. ஆளுங்கெல்லாம் எங்க ஓடுறாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்கதான் தோண்டி புதைச்சிருக்காங்கன்றதும் இவருக்கு தெரிஞ்சிருது. இவருமே அந்த இடத்துல இருக்க மண்ணை எடுக்கலான்னு போறாரு. ஆனா இவரோட மனசு ஏதோ தடுக்குது. அதாவது பையன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான்ல, பையனுக்கான தண்டனையா இது இருக்கட்டும்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம பண்ணதும் தப்பு, நம்ம பையன் பண்ணதும் தப்பு, அதனால கண்டிப்பா பையனுக்கான தண்டனை கிடைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஆளுங்களும் கால் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இடம் தெரியல, கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி இவர் பொய் சொல்லிடுறாரு.
அதாவது பையன் எங்க இருக்கான்றதை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இருந்தாலுமே பையனை காப்பாற்ற வேணாம் அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இவரும் லஞ்சம் வாங்கிய நிறைய கேஸ முடிச்சிருக்காருல, அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப சீனியரை பாக்குறதுக்காக வராரு. சார், இதுக்கு முன்னாடி நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அது எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கேன், நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்கன்ற மாதிரிலாம் இவர் அந்த லெட்டரை தந்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் பண்ண தப்புக்கும் இவர் அனுபவிக்கிறதுக்கு முடிவு எடுத்துட்டாருன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். என்னோட எக்ஸ்பிளனேஷனும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.